நம்மில்ல பலருக்கும் ஒரு சுவாரஸ்யமான பழக்கம் இருக்கு. அது என்ன யோசிச்சு பாருங்க. சம்பளம் வந்த முதல் வாரம் நம்ம ராஜாவா உணர்வோம், நம்ம கையில காசு புரளும். ஆனா அதுவே மாதத்தின் கடைசியில அடுத்த மாச சம்பளம் எப்ப வரும்னு கையில காசு இல்லாம அடுத்த மாத தேதியை யோசிச்சுட்டு இருப்போம். இந்த முதல் வாரத்துக்கும் கடைசி வாரத்துக்கும் நடுவுல நம்ம பணம் எல்லாம் எங்க போகுது? நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனா ஏன் நம்மளால பணத்தை சேமிக்க முடியல? இங்க பிரச்சனை சம்பாதிக்கிறதுல இல்ல, பணத்தை கையாளும் விதத்துலதான் இருக்கு. சில எளிய முறைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த மாத கடைசியில வரும் கஷ்டத்துக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அன்றாடம் செய்கிற 8 தவறுகளையும் 8 செலவுகளையும் என்னென்னு பார்க்க போறோம். இத சரி செய்தாலே பணம் தானா உங்க பர்சுக்குள்ள தங்க ஆரம்பிக்கும். இது வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பாட் சேனல். சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு தொடர்ந்து பயணிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்மள மாதிரி நடுத்தர குடும்ப வாழ்க்கை வாழ்றவங்க எப்பவும் ஒரே மாதிரி ஆசையில தான் வாழ்றோம் இல்லையா? பணம் கொஞ்சம் கூடுதலா இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் கூடுதலா நம்ம சம்பாதிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. கடன் இல்லாம வாழ முடியுமா? எனக்கு கொஞ்சம் சேமிப்பு இருந்தா மனசு லேசா இருக்கும், இப்படிதான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா எப்பவும் நமக்கு சம்பளம் வருது, ஆனா செலவும் ஆகுது. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாத முடிவுல மிச்சம் ஒன்னும் இருக்கிறது இல்ல. உண்மையிலே சொல்லணும்னா பணக்காரன் ஆகணும்னா நீங்க அதிகம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க வீணா செலவு பண்ற வழிகளை நிறுத்தினா போதும். இன்று நாம பார்க்கலாம், இந்த 8 செலவுகளை நிறுத்தினா நமக்கு பணம் மலை மாதிரி குவியும்னு. வாங்க பார்க்கலாம். முதலாவதா, மற்றவர்களுக்காக நம்ம நிலைய நம்ம உயர்த்தி காட்டும் ஆசை. நம்ம நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, மற்றவர்களுக்கு நம்ம நிலை காட்டணும் என்ற ஆசைதான். பக்கத்து வீட்டுக்காரர் புது போன் வாங்கிட்டாங்க, நாமளும் போன் வாங்கணும். அவர் வீட்டுல புது கார் வாங்கிட்டாங்க, நம்ம வீட்லயும் புது கார் இஎம்ஐ போட்டாது வாங்கிடணும். அப்ப முன்னாடி நான் பெருமையா இருக்கணும், அவன் என்ன ஏளனமா பாத்துட கூடாது அப்படின்னு செலவு பண்றோம். ஆனா இந்த செலவு மற்றவருக்கு நம்ம பக்கட்டா காட்டி கொள்ளும் ஆசையினாலதான் இந்த செலவை நம்ம பண்றோம். நம்மள பணக்காரரா ஆக விடாம தடுக்கிறதும் இந்த ஆசைதான். வெளிநாட்டு பிராண்ட் உடை போட்டா நிலை மாறாது, மன அமைதிதான் உண்மையான செல்வம். உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்றது Facebookல காட்டி கொள்வதற்காக இல்ல, உங்க குடும்பம் நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வாழ்க்கைய வாழ்றோம். அடுத்தவர்களுக்கு நம்ம நிலைய உயர்த்தி காட்டணும் என்ற ஆசையை விட்டுட்டாலே நமக்கு முதல் சேமிப்பு தொடங்கிடும். அடுத்து இரண்டாவதா, அடிக்கடி வெளியில சாப்பிடுறது. இப்ப எல்லாரும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆப்புகள் எல்லாம் கையில நம்ம நெருங்கிய நண்பர் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? சமைக்க மனசு இல்லைன்னா உடனே ஆர்டர் நவ். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் 500 ரூபாய் சாப்பாடு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 4 தடவை வாங்குனீங்கன்னா 2000 ரூபாய் ஆகுது. ஒரு வருடத்திற்கு 24,000 ரூபாய் ஆகும். அதே பணத்தை சேமிச்சா ஒரு சிறிய தங்க நகை வாங்கலாம். வெளியில சாப்பிடுறது சுகம் மாதிரி தோணும், ஆனா உடம்புக்கும் பணத்துக்கும் நஷ்டம்தான். வாரத்துல ஒரு தடவை சரி சாப்பிடலாம், ஆனா தினசரி வழக்கமா ஆக்கிடாதீங்க. மூணாவது செலவு, தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன். நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார், யூடியூப் பிரைம்னு சில ஆப்களுக்கு பணம் போகுது. ஆனா நாம மாதம் ஒரு முறையாவது பார்ப்போமா? சில கோர்ஸ் வெப்சைட்களுக்கும் ஆட்டோ ரெனிவல் இருக்கும், நம்ம அதை கேன்சல் பண்ணாம விட்டுட்டா ஒவ்வொரு மாதமும் அதுக்கும் பணம் போகும். ஒரு நாள் ஒழுங்கா உட்கார்ந்து பாருங்க, எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல உண்மையிலே தேவை நமக்கு அப்படின்னு. மிச்சம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. இது சின்ன விஷயம் போல தோணும், ஆனா வருடத்திற்கு 1000 கணக்குல மிச்சமாகும். நாலாவது செலவு, ஆஃபர்ல வாங்குற ஷாப்பிங். சேல் வந்து விட்டது, 50% ஆஃபர். இதுலதான் நம்ம மனசு வலி மாறுது, உண்மையிலே தேவையில்லாததையும் வாங்குவோம். ஆஃபர் எல்லாம் பார்த்தா நம்ம கண்ணுல மயக்கம் வரும். பை 2 get 1 சொன்னா நமக்கு அந்த ஒண்ணு தேவையில்லை என்றாலும் வாங்கிடுவோம். ஆஃபர்ல வாங்குறது சேமிப்பு இல்ல, அது ஒரு அவசர ஆசை. வாங்கணும்னு தோணும் போது 24 மணி நேரம் காத்துருங்க, நாளைக்கு அந்த பொருள் தேவையில்லாம போயிடும். வியாபாரிகள் ஆஃபர்ன்னு போடுறது அவங்க பொருளை விக்கிறதுக்காக. அத நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளுடைய பணம் தான் காலியாகும். அடுத்து 5வது செலவு, கிரெடிட் கார்டு வசதியின் வலி. கிரெடிட் கார்டு நமக்கு வசதி மாதிரி தெரியும், ஆனா அது நம்ம பணத்தை தின்னும் கருவிங்க. இப்ப வாங்கிடலாம் பிறகு கட்டலாம்னு நினைச்சு நிறைய பேர் கடன் சுழற்சியில மாட்டிக்கிறாங்க. பணம் இல்லாத போது வாங்காம இருப்பதுதான் அறிவு. எனக்கு அது தேவையான்னு மனசுக்குள்ள கேளுங்க, பதில் இல்லைன்னா உடனே போகட்டும் அந்த ஆசை. 6வது, சந்தோஷத்திற்காக வீணா செலவு பண்றது. சில நாட்கள் மனசு சோர்ந்து போயிருக்கும், உடனே நம்ம மனசு சொல்லும் காஃபி குடிச்சா சரியாகும், புதிய ட்ரெஸ் வாங்கலாம், புதிய ட்ரெஸ் வாங்கினா சரியாகிடும், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணா சரியாகிடும் அப்படின்னு.
ஆனா இந்த சின்ன சின்ன ஃபீல் குட்டுக்காக செலவுகள் தான் பெரிய நஷ்டத்துக்கான காரணம். உண்மையான சந்தோஷம் பணம் செலவு பண்றதுல இல்லங்க, அது மன அமைதியில தான் இருக்கு. உங்க சந்தோஷத்திற்காக ஒவ்வொரு தடவையும் பணம் செலவு செய்யாதீங்க. சில சமயம் ஒரு சிறிய நடை பயிற்சி, ஒரு புத்தகம், ஒரு காஃபி வீட்டிலேயே போட்டு குடிக்கலாம், பணமும் மிச்சமாகும். 7வது, மற்றவருடன் ஒப்பிடும் வாழ்க்கை. நம்ம பக்கத்து வீட்டுக்காரு மாடியில வீடு கட்டிட்டாரு, நாமளும் மாடியில ஒரு வீடு கட்டணும். அவர் வீட்டுல புதிய டிவி வாங்கிட்டாங்க, நம்மளும் டிவி வாங்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய குழி. ஒப்பீடு பண்ற வாழ்க்கை ஒருபோதும் நிம்மதியா இருக்காது. யாரோட வாழ்க்கையையும் பார்த்து உங்க வாழ்க்கைய முடிவு பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனி பாதை இருக்கு. உங்க பயணம் உங்களுடையது. பணம் சேர்க்கிறது ஸ்லோ ப்ராசஸ், ஆனா அது உறுதியானது. 8வது, நாளைக்கு சேமிக்கலாம்னு தள்ளுற பழக்கம். இதுதான் மிகப்பெரிய காரணம். நம்ம எப்பவும் சொல்றோம், இப்போ வேலை நிறைய இருக்கு, நாளைக்கு பாத்துக்கலாம், சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் சேமிக்கலாம், அடுத்த மாசம் சம்பளத்துல இருந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த நாளை ஒருபோதும் வராது. தினமும் 100 ரூபாய் சேமிச்சா ஒரு வருடத்துல 36,500 ரூபாய் சேமிக்கலாம். அந்த பணம் உங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு. சின்ன சின்ன சேமிப்பு பழக்கம் தான் உங்களை பெரிய செல்வத்துக்கு ஈர்த்துட்டு போகும். பணக்காரர் ஆகணும்னா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்ல, நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்கன்றதான் முக்கியம். இன்று நீங்க இந்த 8 செலவுகளை நிறுத்திட்டீங்கன்னா இன்னொரு 6 மாதத்துல நீங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் காண்பீங்க. நினைவுல வச்சுக்கோங்க, சேமிப்பு ஒரு பழக்கம், அது உங்க வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி. உங்க வாழ்க்கை நிம்மதியா செல்வம் நிறைந்ததா மாறட்டும். இது போல நிதி அறிவு, வாழ்க்கை அறிவு பேசுற வீடியோக்களுக்கு வாய்ஸ் ஆஃப் மணி ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பணத்தை சேமிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, அது மற்றவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்களுடைய சேமிப்பு பழக்கங்களை நீங்க சொல்லும் போது மற்றவர்களும் அதை கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கு. உங்களால மற்றவர்களுக்கும் பயன் இருக்கட்டும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நீங்க என்ன சேமிக்கிறீங்க, இல்ல இனி என்ன சேமிக்க ஆரம்பிக்க போறீங்க, இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது, நீங்க எந்த செலவுகளை நீங்க உடனடியா நிறுத்த போறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மற்றவர்களுக்கும் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.